வஹியை மட்டுமா முஸ்லிம்கள் ஃபாலோ பண்றாங்க? நபி வழியை மட்டும்தான் நாங்க பின்பற்றுவோம்னு சொல்றாங்களா? அதுக்கு மாத்தமான பல வழிமுறைகளையும் சேர்த்துக் கொள்கிறார்களா? ஷாஃபி, ஹனபி, மாலிகி, ஹம்பல் என்று பிரிந்திருக்கிறார்கள். தன்னை ஷாஃபி என்று அறிமுகப்படுத்தும் போதே அதுக்குள்ள என்ன அர்த்தம் வருது? நான் ஷாஃபி வழியில போவேன் தான் அர்த்தம். தன்னை ஒரு முஸ்லிம் தன்னை நான் ஷாஃபி, நான் ஹனஃபி, நான் மாலிகி, ஹம்பல் என்று மதுஹபுகள் அடிப்படையில் ஒருவன் தன்னை அறிமுகப்படுத்துகிறான் என்றால் அதன் பொருளே என்ன? நான் ஷாஃபி இமாம் எந்த வழியில போனாரோ அந்த வழியில போவேன், அப்ப ரசூல் வழியில போக மாட்டேன்னு அர்த்தம். வஹியின் வழியில நான் நடப்பேன், அதுக்கு உத்தரவாதம் இல்லை. நான் அபூ ஹனீஃபா எந்த வழியில போனாரோ அந்த வழியில போவேன். எதுக்கு இந்த மதுஹபுகள்லாம் ஏன் வருது? இதெல்லாம் நேர்வழி இல்லங்கிறத நீங்க யாசின ஓதுனாலே புரிஞ்சுக்குவீங்களே. யாசின் எது இறந்த காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க அந்த அத்தியாயத்தை ஓதுறாங்க. இன்றைக்கு சமுதாயத்தில் உள்ள ஆலிம்கள் இறந்துட்டாங்கன்னு வைங்க, அங்க போய் கூட்டமா போய் உங்களுக்கு 10 ரூபாய் யாசின் ஓதுவா, 50 ரூபாய் யாசின் ஓதுவா, அதெல்லாம் கேட்க தெரியுதுல. 10 ரூபாய் யாசின் 50 ரூபாய் யாசினான்னு கேட்டு அதற்கு ஏற்ப ஓதி காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய நீங்க அதுல அல்லாஹ் எது நேர்வழி என்பதை தெளிவா சொல்லி இருக்கிறானே. தூதர் வழி ஒண்ணுதான் நேர்வழி. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த வழிகாட்டுதல் நமக்கு கற்றுத்தரப்பட்டதோ அதுதான் நேர்வழி. அதை ஃபாலோ பண்ணணும் என்பதை ஏன் நீங்க அந்த வசனத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை? அது அல்லாத பல வழிகேடுகளை மக்கள் மத்தியில் விதைத்து வைத்திருக்கிறீர்கள். அது மார்க்கத்தின் பெயரால் சரி என்று மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப ஷாஃபி, ஹனபி, மாலிகி, ஹம்பல் என்று அவர்கள் தங்களுக்கு ஏற்ப சில வழிமுறைகளை பின்பற்றி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில பேர் இமாம்கள் வழி பொத்தாமதுவா சொல்லுவாங்க. இமாம்கள் வழியில தான் நம்ம போகணும். இமாம்கள் யாரு? ஷாஃபின்னு சொல்லும் போதாவது ஒருத்தர், இமாம்கள் சொல்லிட்டாங்க ஏகப்பட்ட வழிகேடுன்னு அர்த்தம். ஷாஃபி என்று சொல்லும் போது ஒரு வழிகேடு, அந்த ஒரு நபர் என்ன வழியை காட்டினாரோ அந்த வழியில நான் போவேன். வஹி அல்லாத வேறு யார் வழியை பின்பற்றுவதாக சொன்னாலும் அது வழிகேடு தான். அப்ப இமாம்கள் வழி என்று பொத்தாம் பொதுவாக சொல்லும் போது அதுல எவ்வளவு நபர்கள் இருப்பார்களோ அத்தனை பேர்களின் வழிகேடு இருக்கு. இமாம்கள் வழி, சஹாபாக்கள் வழி, பெரியார்கள் வழி, முன்னோர்கள் வழி எந்த வழியும் கிடையாது. இறை வழி மட்டும்தான் நேர்வழி. இறை வழி அல்லாத மற்ற அனைத்தும் வழிகேடு. அது திருக்குறான் நம்ம தெளிவாக படித்து புரிந்து கொள்ளலாம். இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா தரிகாக்கள் பேர்ல பல குரூப்பா பிரிஞ்சிருப்பாங்க. மதுஹபுகளின் பெயரால் பிரிந்திருப்பதை போல தரிகாக்களின் பெயரால். தரிகாவுடைய பேரெல்லாம் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். காதிரியா, ஷாதுலியா, நக்ஷபந்தியா, சுகர் வருதியா. சுகர் வருதுனாலே அவன் தெரிச்சு ஓடுறான். அவன் தரிகாவுக்கு பேரே என்னன்னு வச்சிருக்கான்? சுகர் வருதியா. கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அதனாலதான் அந்த தரிகாவுக்குள்ள ஆட்கள் கம்மியா இருப்பாங்க. அப்ப இப்படியான தரிகாவுக்குள்ள என்று பிரிந்து கிடக்கிறார்களே, இது நேர்வழியா? நீங்க இந்த யாசின் அத்தியாயத்தை வைத்துக் கொண்டு உங்கள் வழிமுறைகளை நீங்க ஒப்பீடு செஞ்சு பார்க்க மாட்டீங்களா? இது எதுக்காக சொல்றோம்? உங்களை விமர்சிக்க வேண்டும் என்றோ அந்த மக்களை வசைப்பாட வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லல. குர்ஆனில் இருந்து இந்த ரமலான் மாதம் அற்புதமான ஒரு வாய்ப்பு. குர்ஆனை படிக்கின்ற போது, யாசின் அத்தியாயத்தை படிக்கின்ற போது எது நேர்வழி என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ் தூதருக்கே சொல்லிட்டான், நான் காட்டுற வழியில நீ இருந்தா தான் நீ நேர்வழியில இருக்க. தூதருக்கே அப்படின்னா நமக்கெல்லாம் எப்படிங்க? தூதரை அல்லாஹ் சொல்லும் போது ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக், உனக்கு நான் எதை வஹியாக இறை செய்தியாக தருகிறேனோ அதை நீ பற்றி பிடிக்கின்ற பொழுது இன்னக அலா ஸிராத்தி முஸ்தகீம், நீ நேரான வழியில் இருக்கிறாய் என்று அல்லாஹ் தான் தூதருக்கான நேர்வழியவே வஹியை அடிப்படையாக கொண்டு உறுதி செய்கிறான். என்றால் நாம ஏமாத்துறோம், நாம சரியில்லாம போவோமையானால், வஹி அல்லாத மற்ற பாதைகளை தேர்வு செய்வோமையானால் கண்டிப்பா மறுமையில மிகப்பெரிய வழிகேட்டில் போய் விடுவோம். நரகம் தான் அதற்கான பரிசு என்றும் திருக்குறான் அல்லாஹ் எச்சரிக்கை செய்து விட்டான். 33வது அத்தியாயம் 66, 67 அதுல அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான்? நம்ம அனைவரும் அதிகம் கேட்ட இறைவசனம். யௌம துகல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார், அந்நாளில் சில முகங்கள் நரகில் புரட்டப்படும். யகூலுன யா லைத்தனா அத்தஅனா அல்லாஹ் வ அத்தஅனா ரசூல், நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா என்று சொல்வார்கள். மறுமையில போய் புலம்புறாங்க. நரகத்தில் கிடக்கிறவங்க புலம்புறாங்க, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா? அதான் என்ன? வஹி. வஹிக்கு நாங்கள் கட்டுப்பட்டிருக்க கூடாதா? கட்டுப்பட்டிருந்தா இந்த நரகத்துல வந்து விழுந்திருக்க மாட்டோமே. அப்ப வஹிக்கு கட்டுப்படாம வேற எதற்கு கட்டுப்பட்டோம்? அவங்க சொல்றாங்க, காலு ரப்பனா இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபரானா, எங்களில் உள்ள தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம். ஃபஅல்லூன ஸபீல், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். எவ்வளவு தெளிவா அல்லாஹ் நமக்கு உணர்த்தி விடுகிறான். நீ வஹியில் நிற்கும் போது உனக்கு சொர்க்கம், மறுமையில வெற்றி. வஹியை புறந்தள்ளி விட்டு பெரியார்கள், இமாம்கள் என்று நீ போவேயானால் நரகத்தில் புலம்பக்கூடிய அவல நிலை ஏற்படும் என்று அல்லாஹ் திருக்குறானில் தெளிவாக நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறான். அப்ப இதுதான் இந்த 3வது 4வது வசனத்திலிருந்து நாம பெற வேண்டிய படிப்பினை. அதை சரியான முறையில் பெற்று எது நாம் நேரான வழியில் தான் இருக்கிறோமா, வஹியின் வழியில் தான் நாம் நமது செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறோமா என்பதை அனைத்து முஸ்லிம்களும் தம்மை தாமே